பட்டிமன்ற பேச்சாளர், பட்டிமன்ற நடுவர்கள் கோகுல சுந்தரம், அண்ணா சிங்காரவேலு, ஞான சம்பந்தர், இப்படி எல்லாருடைய பட்டிமன்றத்திலையும் பேசியிருக்காங்க. இப்போ இவர் பேச வருவது அன்னையின் சபையிலே என்று எல்லா புகழும் இறைவனுக்கே. பூந்திகளுக்கு நடுவே லட்டு போல் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும், இனிப்பு பூந்தியான எண்ணணியினருக்கும், காரா பூந்தியான எதிரணியினருக்கும், ஜாங்கிரி போன்ற ஓடிஎஸ் குழுவினருக்கும், அல்வா போன்ற மஸ்கட் தமிழ் மக்களுக்கும் மனமார்ந்த மாலை அறுசுவைகளை அள்ளித் தருவது அன்னையின் சமையலே என்பது என்னுடைய வாதம். ஐயா, சகோதரி தலைப்பையை சரியா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அறுசுவையை அள்ளி அப்படின்னாங்க, அவங்க உப்பையும் காரத்தையும் அள்ளி அள்ளி போடணும் போல அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அளவா போட்டு சுவையா சமைச்சு தன் பிள்ளைகளுக்கு நோயே வரக்கூடாதுன்னு பாக்குறாங்க. அம்மா வீட்டுல சிங்கமா இருந்தவங்களை ஆய்வுக்கூடத்துல எளியா மாத்தி இதுல பாவம் சைனாக்காரர் வேற ஒண்ணு மாட்டிருக்காரு. சகோதரி கனிமொழி சொன்னாங்க, பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி கேப்ப பிஸ்கட் பண்றோம், அதைத்தான் நாங்களும் பேச வந்திருக்கோம் அம்மா சமையல் அப்படின்னு. கனிமொழியோட வீட்டுக்காரர் கொழு கொழுன்னு ஆயிட்டாங்களா. ஆமா, ஹோட்டலா கூப்பிட்டு போன பிள்ளை கொழு கொழுன்னு ஆகிட்டாங்க. அவர் இப்ப ஜம்முன்னு இருக்கணுமேன்னு ஜிம்முக்கு ஓடிக்கிட்டு இருக்காரு. ஐயா, நம்முடைய கலாச்சாரம் உணவுடன் தொடர்புடையது. உணவு உணர்வுகளுடன் தொடர்புடையது. நமக்கு உணவையும் உணவின் ருசியையும் அறிமுகப்படுத்துறதே தாய் தான். அதனாலதான் பசின்னா நமக்கு யார் நினைவு வருவாங்க? அம்மா தான் நினைவு வருவாங்க. நடுவர் அவர்களே, திருமணத்துக்கு முன்னாடி என்னோட லைஃப் எப்படி இருந்துச்சு தெரியுமா? கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம், இதுவே எனக்கு போதும் அப்படி இருந்துச்சு. இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? ஏன் இந்த காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு, நைட்டு சாப்பாடு கண்டுபிடிச்சான், அவ மட்டும் என் கையில கிடைச்சானா அப்படின்னு. எங்க அப்பா சொல்லுவாங்க, உன்னை ராஜா வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, நீ ஒரு வேலையும் பார்க்க வேண்டாம் அப்படின்ட்டு. அக்பர் ராஜா வீட்டுல கட்டி கொடுத்தாங்க. சரி, அந்த சாம்ராஜ்யத்தை கையில கொடுப்பாங்கன்னு பார்த்தேன், சாம்ராஜ்யத்தை தான் கையில கொடுத்தாங்க. ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்தா அம்மாவோட சமையல், ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொண்டு வந்தா மனைவி சமையல். போதுமானு கேட்டா அம்மாவோட சமையல், வேணுமா அதை வேணுமான்னு கேட்டா அம்மாவோட சமையல், போதுமானு கேட்டா மனைவியோட சமையல். ஆனால் நம்முடைய அம்மாமார்கள் வந்து பாரம்பரிய சமையல்ல கை தேர்ந்தவங்களா இருந்தாங்க. அவங்க அம்மா கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிட்டு வந்தாங்க. நம்ம படிப்பு வேலைகள் தான் எதையுமே கற்றுக்கலாம். அதே உப்பு புளிக்கலா சமைக்கலாம், ஆனாலும் அவங்க சமையலோட பக்கத்துக்கு கூட நம்மளால போக முடியல. எங்க அம்மா எல்லாம் பிரியாணி செஞ்சாங்கன்னா தெருவே மணக்கும். மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, தால்ச்சா, ரைத்தா, தக்காளி ஜாமு, அரிசியும் அள்ளி கொடுத்துருவாங்க. அவங்க சிக்கன்ல குருமா கிரேவி வச்சா கொடுத்துங்க குருமான ஒரு சுவையோட இருக்கும். மீன் குழம்பு வச்சாங்கன்னா மசாலா அம்மியில வச்சு அரைச்சி அவ்வளோ மனமா இருக்குங்க. நெய்ச்சோறு வச்சா தேங்காம உரல்ல ஆட்டி மை மாதிரி ஆட்டி கால் கொடுப்பாங்க. அதுல வந்து வீட்டில் இருக்கிற நெய் சேர்த்து சமைப்பாங்க. அவ்வளோ வாசமா ருசியாகவும் இருக்கும். அந்த ருசியெல்லாம் இன்னும் என் நாக்கில் வச்சுட்டு இருக்குன்னா பாருங்க, ஒண்ணுமே இல்லைங்க. இப்போ நான் இன்னைக்கு வைக்கிற சாம்பார் ஒரு மாதிரி இருக்கும், அடுத்த வாரம் வச்செல்லாம் இதே சாம்பார் பிடிச்சி வச்சு கிடையாது. ஒரு சாம்பார் வச்சு அது வேற மாதிரி இருக்கும். ஆனா எங்க அம்மா வைக்கிற சாம்பாரை கண்ணை மூடி சாப்பிட்டாலும் எங்க அம்மா செய்யறதுன்னு கண்டுபிடிச்சிடணும். அந்த சுவையும் மனமும் எதிர்த்து மாறாடலாம். ஒண்ணுமே இல்லைன்னா அந்த புளிய மலான்னு சொல்லிடுவாங்க. புளிய கரைச்சிக்கிறவங்களோட தாளிப்பில்ல ஒண்ணு கிடையாது, அதுவே அவங்க தேவாமிருகமா இருக்கும். கத்திரிக்காயும் கருவாடும் போட்டு மொச்சப்பயிர் போட்டு குழம்பு வச்சாங்கன்னு வைக்கிறேன், நாக்கில் எச்சில் ஊறும். அந்த குழம்பு சுண்ட வச்சு மறுநாள் எலுமிச்சம்பழ சாறு கூட கொடுத்தாங்க அப்படின்னா கொண்டாங்க. இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு அந்த டேஸ்ட் தெரியும். நடுவர்களே, பாரதிதாசன்
ஏதாவது ஒரு காய் எடுத்தோம்னா இது உங்களுக்கு ஒத்துக்கிறாது இன்னாருக்கு பிடிக்கும்னு அவங்க முகம் அதுக்கு ஞாபகத்துக்கு வருமா? சமைக்கும் போது அம்மாவுக்கு அப்படிதான் ஞாபகத்துக்கு வரும். நம்ம கலாச்சாரத்தோட முக்கியமான அங்கம் என்ன தெரியுமா? விருந்தோம்பல். மாப்பிள்ளைகள்லாம் எங்க ஊர்ல கலப்படலா இருக்கும். வகை வகையா சாப்பாடு வச்சு மட்டலை ஓட்டு மாவு அச்சுமிருக்கு குழல் கனியாரன்னு சும்மா அடுக்கி வச்சிருப்பாங்க. கேட்கவே வேண்டாம், அவ்வளவு நல்லா இருக்கும். எந்த ஊர் மாடிங்க? திருநெல்வேலி. இதுக்கே மதுரையில போட்டு எடுத்துட்டேமா. அவங்க லேட்டா சிந்திக்கிறீங்க. மோப்பக்குழியும் மனுஷன் முகம் திருந்து நோக்கக்குழியும் விருந்துன்னு வள்ளுவர் சொல்லுவாரு. அதாவது நம்ம முகம் வளர்ச்சியோட இருந்தாதான் வர விருந்தாளியோட முகம் வாடாம இருக்கும். ஒரு நாள் பூரா வேலை செஞ்சு களைப்பா இருந்தா கூட எங்க அம்மா நடுராத்திரி வர விருந்தாளிக்கு அவசரமா ஒரு சமையல் செஞ்சு வச்சுருவாங்க. அந்த சமையலுக்கு அதீத சுவையோட தான் இருக்கும். அது எப்படின்னு தான் தெரியல. இப்போ நாம சொல்லிட்டு வந்தா சோறு கொடுப்போம், அனடா ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் போட்டு வச்சிருப்போம். சொல்லலைன்னா சோறு கிடையாது. அப்படிதான் நாம விருந்தாளியை கவனிக்கணும். ஐயா, என்னோட திருமணத்துக்கு முன்னாடி என்னோட கணவர் உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா அப்படின்னாங்க. எனக்கு உப்பு டப்பா எது சர்க்கரை டப்பா எதுவுமே தெரியாது. இந்த கிச்சன் பக்கமே போனதில்லை. கல்யாணத்தை பொண்ணு நல்லா சமைப்பான்னு கூட்டாவிட்டாங்க. அடுத்து நீ பாதி நான் பாதி கண்ணு என்னது அப்படின்னா இந்த வேலையில நம்ம ஷேர் பண்ணி பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்ப கேட்ட அப்பா அப்ப சொன்னீங்களே இப்போ ஒன்றத்தையும் செய்யலாம் அப்படின்னு. அது அப்போ இது இப்போ சரி அப்படி சொல்லிட்டு சும்மா இருக்கலாம்ல. கிச்சன் வாசல்ல வந்து வடிவேல் ஸ்டைல நம்ம ஒரு 2 தோசை மாவை எடுத்து மீடியம் சைஸ் ரவுண்டா ஊற்றி நெய் அள்ளி ஊற்றி வெங்காயத்தை கேரட் பரபரன்னு போட்டு மழைச்சாறு மாதிரி புளியள்ளி தூவி ஒரு ஊத்தப்பம் தாயே அப்படின்னு. சரி ஐயாவுக்கு ஒரு ஊத்தப்பம் அப்படின்னு நானும் போட்டேன். திருப்பி போட்டா ஊற்றிக்கிடுச்சு. என்ன செய்ய கொத்து பரோட்டாவா அடி கையில விட்டுட்டு இதுதான் நம்ம சமையல். குருமா உனக்கு வருமானா வரும், வராது. சிலது வரும் சிலது வராது. ஆனா அம்மாவுக்கு எல்லாமே நல்லா செய்யணும். அது எப்படின்னு தெரியல. கல்யாணம் புதுசுல எங்க மாமியார் வெண்டைக்காயை கொண்டு செய்ய சொன்னாங்க. என்ன செஞ்சேன்னா கட் பண்ணி ஒரு வானலியை போட்டு ஒரு சில தண்ணியை ஊற்றினேன். சும்மா தளதலன்னு குடிச்சு அது வளவலா கொலவலான்னு வந்தது பாருங்க. அதுக்கப்புறம் வெண்டைக்காயை கண்ணே காட்ட மாட்டாங்க. நீங்க எப்பதான் மனைவியா சமைக்க போறீங்கன்னு கேட்டாங்களே இப்ப சொல்றேன். எங்க மாமியார் நல்லா சமைப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து பரோட்டா பிரியாணி எல்லாம் கத்திட்டு வந்து நீங்க நல்லா பண்றேன். என்ன இருந்தாலும் அவர்கள் அளவுக்கு நம்மளால சமைக்க முடியாது. அதுதான் உண்மை. இவங்க ஆக்கிடுவோங்க இறக்கிடுவோங்க அடிக்கிடுவோங்கிறாங்க. பெரும்பாலான ஆண்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? காய்ச்சதும் சரியில்லை, அது வச்சதும் சரியில்லை அப்படின்னு சொல்றீங்க. நடுவரவர்களே, ஒரே பெண் தான் தாயாகவும் இருக்கிறாள், மனைவியாகவும் இருக்கிறாள். அவள் மனைவியாக இருந்து சமைப்பதற்கும் தாயாக இருந்து சமைப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உள்ளன. ஒரு மனைவி தன்னுடைய கோபதாபங்களை சமையலில் காட்டுவாள். தாய் ஒருபோதும் காட்ட மாட்டார்கள். மனைவியாக இருந்து சமைக்கும் போது அன்போடுதான் சமைக்கும் என்று சொல்லவில்லை. தாயாக இருந்து தன் பிள்ளைகளுக்கு சமையல் செய்யும் பொழுது அதில் அதீத அக்கறையும் அன்பும் தாய்மை உணர்வும் பாசமும் நேரிடுகிறது. அதனால் அந்த உணவு கூடுதல் செய்யப்படுகிறது. அந்த உணவு உடலுக்கு மட்டுமல்ல உள்ளத்துக்கும் புத்துணர்ச்சியும் ஆரோக்கியத்தையும் தரும் என்று கூறினால் அது மிகையாகாது. என்னதான் சொன்னாலும் காலங்கள் மாறினாலும் கருத்து ஒன்றேதான். அன்னையின் சமையலுக்கு ஈடு